பொன்னி காலையிலேயே எழுந்து வேலைக்கெல்லாம் வந்துட்டாங்க. கடைக்கு வந்து அழகாக வாசல்லாம் தெளித்து கோலத்தெல்லாம் போட்டு ரெடியாக எல்லா வேலையும் செய்கிறாங்க. என்னம்மா இன்றைக்கும் வேலைக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கார் கேட்குறாரு. ஆமாண்ணே, நான் இன்றைக்கும் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூட மாட எல்லா ஹெல்ப்புமே பண்ணுறாங்க. கடைக்கு பொருள் வாங்க வரவங்க எல்லாருக்குமே எடுத்து கொடுக்குறாங்க. எல்லா வேலையும் சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்குள்ளே லோடு வண்டியெலாம் வந்திருக்கு. அதையும் போயிட்டு இறக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ கரெக்டாக அதை இறக்கிட்டு வராங்க. ஆப்போசிட்டில் சண்முகம் பார்த்துட்டாரு. இங்கே என்ன பொண்ணி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் கேட்குறாரு. இல்லை மாமா, என்ன இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு. நீ என்ன பண்ணிகிட்ருக்க சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்குள்ளே கடைக்காரர் கூப்பிடுறாரு. என்னம்மா நீ வேலை செய்ய சொன்னால் பேசிகிட்டு இருக்க, அப்படி சீக்கிரமாக வேலையை செய் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்க, பொண்ணு எங்கள் வீட்டு பொண்ணு இங்கே வந்து வேலை பார்த்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்கிறாரு. என்னம்மா பேசிகிட்டு இருக்காரு, வீட்டிலேருந்து ஆள்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காரர் கேட்குறாரு. இல்லை, அவர் எங்கள் மாமா தான், நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு சொல்கிறாங்க. மாமா, இங்கே நான் வேலை செஞ்சிட்ருக்கேன், இன்றைக்கி ஃபுல்லாக வேலை செஞ்சால் தான் எனக்கு அவங்க பணம் கொடுப்பாங்க, அதை வச்சு தான் நான் சாப்பிட முடியும் அப்படின்னு பொண்ணு சொல்கிறாங்க. ஏன் பொண்ணு உனக்கு இவ்வளோ கஷ்டம், ஏன் எங்ககிட்ட கிட்ட நான் பணம் கொடுத்துருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்கிறாரு. மாமா, இங்கே வந்து எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க, தயவு செய்து அமைதியாக இருங்க, நீங்கள் போங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் இன்றைக்கி ஃபுல்லாக நான் வேலை பண்ணிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பொன்னி, நீ பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் அங்கேருந்து போகிறாரு. எல்லா வேலையும் அங்கே எடுத்து போட்டு பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு சமையல் பண்ணுறாங்க. நல்லா மீனெல்லாம் வாங்கிட்டு வந்து சூப்பராக மீன் குழம்பு எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. அழகாக பண்ணிவிட்டு அங்கே ஒருத்தவங்க ஓலை கீழே போடுறாங்க. இது உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை இல்லை, எனக்கு வேண்டாமா, நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஓலையை கொம்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அழகாக மேலே கட்டுறாங்க. கட்டும் போது மேலேருந்து அப்படியே உஷா பார்க்குறாங்க. என்ன இவ கொட்டாலாம் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்படியே வீடியோ எடுக்கிறாங்க. அப்போ சண்முகம் வந்து கேட்குறது, என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க பாரு, பொன்னி ஓலை கொட்டாலாம் கட்டிகிட்டு இருக்கா, அதான் நான் பார்க்குறேன் என்னோடய வீடியோவில் போடுறதுக்காக அப்படின்னு உஷா சொல்கிறாங்க. போய் வேலை இருந்தால் போய் பருப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. சண்முகம் மேலேருந்து சொல்கிறார், பொன்னி நீ மட்டும் தனியாக கஷ்டப்படாத, நான் வரமா அப்படின்னு சொல்கிறாரு. கீழே வந்து கூட மாட எல்லாமே ஹெல்ப்லாம் பண்ணி கட்டிலாம் விடுறாரு. அழகாக கட்டுறாரு. பொன்னியும் சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.